ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வள்ளிக்கிழங்கு கார போண்டா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம கார போண்டா செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம கார போண்டா செய்ய போகிறோம். வேக வச்சுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். நான் வள்ளிக்கிழங்க இது போல் தோலை எடுத்துட்டு கையிலையே மசிச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். அதில் ஏதாவது நார் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துட்டு வைக்கணும். இப்போ இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு, சால்ட் எடுத்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். நம்ம 1 கப் அளவு அப்படின்னா கடலை மாவுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா உப்பலாக வரும் போண்டா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த வள்ளிக்கிழங்குலையே ஈரத்தன்மை இருக்கும். தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டாம். பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஒரே வாட்டியாக ஊற்றக்கூடாது. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ எண்ணெயில் போடும்பொழுது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படியே கூட நம்ம போடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுமே இந்த போண்டாவை போட்டு எடுத்துட வேண்டியது தான். மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போண்டா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெளிப்புறமாக நல்லா வெந்த மாதிரி வந்துடும், உள்புறமாக வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா வெந்து வந்துடும். இப்போது 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, உள்புறமும் நல்லா வெந்திருக்கு. எடுத்துடலாம். இதே மாதிரி மற்றதெல்லாமே போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளவுதான், சூப்பரான வள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.